இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு வாணியம்பாடி மட்டன் பிரியாணி தான் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப், எந்த மசாலாவும் இல்லாம, எந்த கலரும் இல்லாம சூப்பரான டேஸ்டியோட இருக்கிற பிரியாணி பண்ணலாம் வாங்க. आज हम बढ़िया गोटे मटन बिरियानी करने जाऊँगी से वाणियम्बाड़ी तमिलनाडु गोटे जगह से जगह बिरियानी बेसी फेमस किसी आर्टिफिशियल कलर नहीं किसी बेसी मसाला नहीं मटन रे एते बढ़िया फ्रेश टेस्ट आसीबा आपण मन भी ट्राई करके देखंतु केमिति स्टेप बाय स्टेप करबा देखिबा पय आसंतु तेल ना आम मु गोटे केजी मटन करबा पय जाउची गोटे केजी मटन करबा पय गोटे केजी बासमती राइस ठीक रहइबो तेल आपण रिफाइंड ऑयल यूज करिबो तो ठीक रहइबो घी भी टिके हाफ पकिबा पय दरकार तेल भी हाफ पकिबा पय दरकार दीटा मिसिकी रहइबो टाइम रे टेस्ट बढ़िया आसीबो एண்ணெய் வந்து நம்ம 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் தான் பண்ண போறோம் இந்த பிரியாணி எண்ணெய் வந்து பாதி ஊத்துற அளவுக்கு நெய்யும் பாதி போட்டிங்களா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பிரியாணிக்கு என்னன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அப்புறம் அந்த கடல் பாசி அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் சோம்பு யூஸ் பண்ண வேணாம் இதுல தக்காளி மட்டும் தான் அரைச்சி யூஸ் பண்ண போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் 1 கிலோக்கு வந்து நான் பெரிய பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் எடுத்துர்க்கேன் 4 வெங்காயம் எடுத்தோம்னா 2 தக்காளி ஆல்ரெடி தயிரும் போட போறதுனால ரொம்ப நாட்டு தக்காளி யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் तेल बोलो गरम मसाला टाइम रे तेज पत्ता टिके दालचीनी गोटे गुजराती टिके कलपासी टिके सेटा सा पकिबा पे दरकार सोम यूज करिबो नै पानमुरी भितरे यूज करिबो नै प्याज ना बड़ बड़ प्याज ना 1 kg पई 4 प्याज मु कट करके रखुची 4 प्याज पई 3टा टमाटर देसी टमाटर ग्राइंड करके यूज करिबा पे जाउची टमाटर आउ टिके गोटे हाथर फुल कवर करिबा टाइम रे पुदीना पत्र धनिया पत्र क्लीन करके रखिबा पे दरकार जिंजर गार्लिक पेस्ट टिके बेसी रहिबा पे दरकार इक्वल रे जिंजर केते यूज करची से इक्वल रे गार्लिक भी ग्राइंड करके रखिबा पे दरकार टिके क्लीन रे चुप्पा छाडी की चुप्पा सब रहिबो नै जिंजर भी बोलो क्लीन करके ग्राइंड करके रखिबा पे दरकार ये टेस्ट ना बिरयानी रे बढ़िया टेस्ट आसीबो किछि छोट पिला मन भी खाई परिबो बेसी एसिडिटी टाइप रो होबो नै मसाला किछि मिक्स करिबो नै खाली मिर्ची पाउडर मिक्स करिबो जिंजर गार्लिक पेस्ट टिके बेसी पकिबा पे दरकार प्याज एमिति गोल्डन कलर फ्राई होगो टाइम तक प्याज फ्राई करिबा पे दरकार प्याज बोलो ब्राउन कलर आसला पर जिंजर गार्लिक पेस्ट पकिकी बोलो मिक्स करिबा पे दरकार வெங்காயம் போட்டோம்னா வெங்காயம் நல்லா நமக்கு கோல்டன் கலர் வர வரைக்கும் வெங்காயம் வதங்கணும் இஞ்சி எவ்வளவுக்கு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு பூண்டும் வந்து ஈக்குவலா இருக்கணும் எதுல மத்ததுல எல்லாம் வந்து நம்ம பூண்டு ஜாஸ்தியா இருக்கும் இஞ்சி கம்மியா இருக்கும் இந்த பிரியாணிக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு நான் 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் 1 கிலோக்கு மட்டன் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டிருக்கேன் மட்டன்ல வேற எந்த மசாலாவும் போடல ஏன்னா இந்த பிரியாணில நம்ம மஞ்சத்தூளும் போட மாட்டோம் இந்த இஞ்சி பூண்டு போட்ட உடனே மட்டன் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டோட வாசனை வெங்காயத்தோட வாசனை வந்து மட்டன்ல இறங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணோம் ये बिरयानी करिबा टाइम रे ना इंजी पूंडु बोलो फ्राई हो जिंजर गार्लिक पेस्ट बोलो फ्राई होगिला टाइम रे मटन वाश करके रखुची अम्मा से भीतर किछि पोकिना मटन रे खाली लूण पोकी रखुची मटन ना प्याज जिंजर गार्लिक पेस्ट संगे मटन बोलो पोकी मिक्स करिबा पे दरकार से आदा रसुन रो स्मेल आनियन रो स्मेल ना मटन रो बोलो मिक्स होबा पे दरकार बोलो मिक्स होके टिके कवर करके रखिबा पे दरकार से बोलो मिक्स होइगला टाइम रे कंचा लंका 3टा धनिया पत्र पुदीना पत्र आम केते कट करके रखुचना सेट पकी मिक्स करिबा पे दरकार மட்டன்ல வந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டோட நல்லா மிக்ஸ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் கவர் பண்ணி வச்சிட்டு வேக வச்சிடலாம் ஏன்னா மட்டன் எவ்வளவு வேகுதோ அவ்வளவும் இதுல நல்லா இருக்கும் நம்மளுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா எங்க வீட்ல சின்ன பசங்க இருக்காங்க நம்ம மிளகாய் தூள் போடுவோம் காரம் ஜாஸ்தியா இல்லாம கொத்தமல்லி புதினா ஒரு கை அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சிடலாம் சைட் பை சைடு மட்டன் பாதி வேகும் போது தான் அரிசியை வந்து தண்ணியில போட வைக்கணும் ஏன்னா மட்டன் வந்து குக்கர்ல ஒரு விசில் போடாம அப்படியே தான் வேக வைக்க போறோம் நம்ம இன்கேஸ் மட்டன் கொஞ்சம் ரஃபா இருக்கிற மாதிரி தான் நீங்க குக்கர்ல ஒரு 2 விசில் கூட விட்டுக்கலாம் நான் குக்கர் விசில் போடாமே இந்த பிரியாணி பண்ணலாம் அப்படின்றதுக்காக கரெக்டா ஒரு 4 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப பழைய பாஸ்மதி ரைஸ்னா நல்லா இருக்கும் நம்ம ரைஸ் வந்து ஆல்ரெடி முன்னாடியே பண்ணிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் அது எவ்வளவு நேரம் விசில் விடணும் அதுக்கேற்ற மாதிரி இதுல வந்து விசில் போட போறதுல தம் போட்டு தான் பண்ண போறோம் பாஸ்மதி ரைஸ் க்ளீன் பண்றதுக்கு முன்னாடியே தண்ணியில வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஒரு பிரியாணி இலை எண்ணெய் உப்பு கொஞ்சம் லெமன் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம்
4 कप बासमती राइस यूज करछिमु बासमती राइस ना मटन फुल हाफ सिझी गला टाइम रे बासमती राइस हम क्लीन करके सोक करबा पे दरकार कोन पैना मटन सिझीबा पे टाइम लागिबो मु कुकर रे कुरची फिर भी विसिल चाडिकी से मटन करबने नॉर्मल धीरे धीरे करबा पे टाइम रे टेस्ट बढ़िया रहइबो बासमती राइस क्लीन करबा पहले पानी ना चावल 50% सिझीबा पे धनिया पत्र पुदीना पत्र टिके तेल टिके लूण टिके विनेगर पकिबो विनेगर नहीं तो लेमन जूस पकिके पानी बोलो सिझीबा पे दरकार 50% पानी सिझीबा टाइम रे हम चावल पकिबो मटन रना बटन हाफ सिझीगला टाइम रे खाली काश्मीरी चिली पाउडर ना सेटा हम पकिबा पे दरकार राग केते दरकार एतिकी आउ किछि मसाला नहीं जिंजर गार्लिक पेस्ट मिर्ची पाउडर ए संग्रहना हम टमाटर दीटा टमाटर पेस्ट करके रखुछना से टमाटर पेस्ट ए टाइम रे मिक्स करबा पे दरकार வெறுமனே காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் தான் நம்ம காரத்துக்கு யூஸ் பண்றோம் பிரியாணி மசாலா எதுவுமே போட போறதில்ல தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தக்காளி இப்போ மட்டன் கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் வேற மஞ்சத்தூள் எந்த மசாலாவும் இல்லை இது மட்டும் தான் நம்ம பிரியாணி பண்ண போறோம் அந்த மட்டனோட ஸ்மெல்லோட அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வேற அந்த எசன்ஸும் ஆட் பண்ண போறதில்ல खाली काश्मीरी चिल्ली पाउडर जिंजर गार्लिक पेस्ट टमाटर पेस्ट प्याज ये संगरे मटन करबा पे जाउछ हम किछि आर्टिफिशियल कलर यूज करी बने आ एसेंस भी यूज करी बने आ बिरयानी मसाला भी यूज करी बने बढ़िया रहइबो दोई है ना हम केते ऑलरेडी टमाटर कट्टा केते होछि देखि कि ता पर दोई पकिबो तो ठीक रहइबो தக்காளில புளிப்பு எவ்வளவு இருக்குன்னு நம்ம மட்டன்ல செக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து தயிர் எவ்வளவு போடணும்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் காரம் வந்து ரொம்ப தூக்கலா இல்லாம பச்சை மிளகாவும் காஷ்மீரி சில்லி பவுடர் ஈக்குவலா இருந்தபோது கரெக்டா இருக்கும் மட்டன் சைட் பை சைட்ல வேகும் போதே நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் मटन साइड रे कुक करबा टाइम रे हम राइस रेडी कर देबो पानी बोलो फुटी गला टाइम रे बासमती राइस ना मु 10 मिनिट्स पानी रे सोक करके रखुची बेसी टाइम रखी नांदी कोन ना एटा संग संग सिजी देबो बासमती राइस मु जानुची सेट पे बेसी टाइम पानी रे सिजी के रखिबा टाइम रे हम दम पकिबा टाइम रे चावल बेसी सिजी देबो आ मटन सिजीबा पे टाइम लागिबो सेट पे 10 मिनिट्स खाली पानी रे सो करके रखिकी संगे संगे एटा करबा पे जाउची आ पानी बोलो फुटी गला टाइम रे बासमती राइस पकिके हम कवर करके रखिबो चावल ना खाली 60% सिजीबा पे दरकार बेसी सिजीबा पे दरकार नै आ दम पकिबा टाइम रे दीटा मिसिकी सिजी देबो लूण टिके ठीक रहबा पे दरकार चावल रे लूण करेक्ट रहबो आ मटन रे टिके कट्टा बेसी रहबा पे दरकार लूण भी टिके बेसी रहबा पे दरकार हम चावल पकिबा टाइम रे इक्वल रे ராக பிளஸ் லூணும் டீ கேஜிவோ சாப்பாட்டுல வந்து உப்பு கொஞ்சம் கரெக்டா இருக்கணும் ஏன்னா நம்ம போடுற அந்த மட்டன் கூட வந்துட்டு கரெக்டா இருக்கும் சைட்ல மட்டன் வந்து நல்லா வெந்துட்டோன்னே தான் சாப்பாடு அது கூட சேர்க்கணும் மட்டன் பாதி வந்துட்டு அதுக்கப்புறம் தம்ல போடும் போது வெந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ கரெக்டா வேகாது அதனால மட்டன் ஃபுல்லா வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு தம் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் மட்டன் பொல்லோ சிஜுகல டைம்ல பர்த்த தம் போய்க்கு டைம்ல டீக் ரோய்போ मटन टिके सिझिबा पई अछि से टाइम रे दम पकिबो इक्वल रे सिझि जिवो से टाइम रे पकिबो टाइम रे मटन करेक्ट सॉफ्टनेस आसीबने सेटा पे फर्स्ट मटन बोलो सिझि को अछि चेक करकी तापर हम 60% चावल सिझि गलना सेटा ए संगरे पानी सब फिल्टर करके पकिबा पई दरकार சாப்பாடு ஃபுல்லா பாதி வெந்துட்ட உடனே நம்ம வந்துட்டு ரொம்ப வேக வச்சுட்டு போடாம ஆஃப் வெந்திருக்கணும் சாப்பாடு கையில அழுத்தி பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா எதுவும் அரிசி மாதிரி இருக்கும் போது கரெக்டா இருக்கும் சாப்பாட்டுல வந்துட்டு நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊத்தல ஆல்ரெடி மட்டன்ல இருக்கிற தண்ணியிலேயே வந்து சாப்பாடு தம் போட போறேன் சாப்பாடு எடுத்து அப்படியே மட்டன் கீழே இருக்கும் நம்ம வேக வச்சிருக்க சாப்பாடு வந்து மேல அப்படியே போட்டுடலாம் இதுல எந்த ஆர்டிபிஷியல் கலரும் போடாதனால நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர்ல என்ன கலர் வருதோ அந்த கலர் தான் இந்த மட்டன் பிரியாணில வரும் ए भितर किछि आर्टिफिशियल कलर हम मिक्स करना देना सेट पे टमाटर काश्मीरी चिली रे कोन कलर होचे से कलर ए बर्तर आसीबो बर्तर ऑलरेडी हम फुल सिजी हाफ सिजी के होचना सेट पानी सब फिल्टर करके से फुल चावल ना ऊपर कोटिंग पकिबा पे दरकार तोलका हम मटन रे केते पानी होची एते रोइबो से पानी रे हम स्टीम पकिबा टाइम रे बर्तर करेक्ट रे सिजी देबो फुल मिक्स करके कवर करबा पे दरकार नै टिके मसाला ऊपर आसीबा पे मु गोटे साइड रे मिक्स करछि बर्तर देखंतु इन केस आपण बर्तर मटन संगरे सिजिबा टाइम रे ना गोटे कप चावल को 2 कप पानी पकिबा टाइम रे ठीक रहबो मु ऑलरेडी हाफ बर्तर सिजि देला ना सेट पे ए भीतर पानी किछि पकिनांदी टिके धनिया
पुदीना पत्र धनिया पत्र ऊपर पकिब घी पकिबा ପାଇଁ ଦରକାର ଆଉ ବାସମତି ରାଇସ୍ ଆମ ସିଝିବା ଟାଇମରେ ଟିକେ ପାଣି ରହିଦେଲା ନା ସେଟା ଗୋଟେ କପ୍ ପାଣି ନା କରେକ୍ଟ ଷ୍ଟିମ୍ ଦମ୍ ପକିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ ମୁଁ କରେକ୍ଟ ଉପରେ କଭର କରିକି ରଖିବା ପାଇଁ ବଡ଼ କୁକର ୟୁଜ କରୁଛି विसिल भी ମୁଁ ଲାକ୍ କରୁନାହାନ୍ତି ଖାଲି ଉପରେ କଭର କରିକି ରଖୁଛି ଗୋଟେ ପୁରାନା ଦୋସା ତାୱା ନା ସେଇଟା ରଖିକି ଉପରେ ବର୍ତ୍ତା ରଖିକି ମୁଁ ଷ୍ଟିମ୍ ପକେଇ ଦେଉଛି 5 ମିନିଟ୍ସରେ ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ୍ ଟିକେ ହାଇରେ ରଖିବ ତାପରେ ଟିକେ କମ୍ ରଖିବ ବଢ଼ିଆ ବର୍ତ୍ତା ମିକ୍ସ ହେଇଗଲା ଦେଖନ୍ତୁ କଲର୍ ବି କିଛି ଆର୍ଟିଫିସିଆଲ କଲର୍ ରହିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ଦମ୍ ପକେଇକି କରେକ୍ଟ ଆମ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ବି ଗରମ କରିବା ପାଇଁ ତଳକୁ ଦୋସା ତାୱା ଗରମ କରିବା ଟାଇମ୍ରେ ବର୍ତ୍ତା ଠିକ ରହିବ ଆପଣ ମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ ବଢ଼ିଆ ଗୋଟେ वाणियम्बाड़ी मटन बिरयानी ଭଲ ଲାଗିବ ଆଉ ଚେନ୍ନାଇ ଟାଇପ୍ର ଖାଇବା ତ ଦୁଇଟା ଅଣ୍ଡା ବଏଲ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର ଟିକେ ସାଲାଡ୍ ବଢ଼ିଆ ମଟନ ବିରିୟାନୀ वाणियम्बाड़ीରେ କିଛି ମସଲା ନାହିଁ କିଛି ନାହିଁ ମଟନର ଟେଷ୍ଟ ସେମିତି ରହିବ ଏ ଭିଡ଼ିଓ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ கமெண்ட் କରନ୍ତୁ ஷேர் କରନ୍ତୁ ଆମ ಚಾನಲ್க்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ இந்த மட்டன் பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்